சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு அத்தை வாங்க அத்தை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு மீனா தான் அவ்வளோ தூரம் கூப்பிடுதில்ல, வர வேண்டியதானே, அதை விட்டுட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு நம்ம வீட்டுக்கு போகணுன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு எங்களுக்கு என்ன நேர்த்திக்கடனா இருக்கு. நீயும் இதோ நின்னுட்ருக்கானே, எவனோ சேர்ந்து பண்ண வேலையால தானே இப்ப நம்ம குடும்பமே இப்படி ஆளுக்கு ஒரு மூலையில நின்னுட்ருக்கு. இது உனக்கு எல்லாமே தெரிஞ்ச கதை தானே. இதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகணுன்னு இப்போ வந்து சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் விஜயா இருந்துட்டு இந்த 10 நாளைக்குள்ள நம்ம மறுபடியும் அந்த வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு எனக்கு வாக்குறுதி கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள்லாம் சொன்ன மாதிரி நான் இவளோட வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம முத்துவும் மீனாவும் இருந்துட்டு எங்களுக்கு ஒன்றும் ஆசை இல்லாத, கண்டிப்பாக எங்களான ஆன முயற்சியை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அத்தை, கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் முத்துவும் வந்து விஜயா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் விஜயாவும் அவங்க சொன்ன மாதிரியே சரின்னு சொல்லிட்டு அவங்களோடையே கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை இருந்துட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இவ்வளோ பிடிவாதமாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.